ஹாய் யூடியூப் மக்களே, அனைவருக்கும் அன்பான அழகான ஒரு இரவு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள்லாம் என்னோட யூடியூப் சொந்தத்தில் இருக்கிற அனைவரும் என்னோட உண்மையான சொந்தமாக நான் நினைக்கிறேன். அதனால் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்ன உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 வருஷமாக கஷ்டப்பட்டு எப்படியோ போராடி ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கிட்டேங்க. சம்பளம் எவ்வளோன்னு மட்டும் கேட்டுறாதீங்க, எனக்கு அது போதுமானது. மன நிறைவோடு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9200 ரூபா எடுத்துட்டேன். சப்ஸ்கிரைபர் மட்டும் எவ்வளோன்னு கேட்டுறாதீங்க, 1,12,000. இப்போதைக்கு 1,12,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் யூடியூப்பில் சில்வர் ப்ளே பட்டன் வாங்கிட்டேன். இனிமேல் யூடியூப் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோவாக வரும், சரிங்களா? யூடியூப்பில் நான் எப்படியெல்லாம் பயணம் பண்ணேன், எப்படியெல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்துக்கிட்டேன், எந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அமைஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவுங்க. யூடியூப்பில் உங்களால் எனக்கு 9200 ரூபா நான் சம்பளம் எடுத்துட்டேன். அதுக்கு யூடியூப் மக்களே உங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ரொம்ப நான் கடமைப்பட்டவளாகவும் இருப்பேன். நீங்கள்லாம் எனக்கு இவ்வளோ தூரம் அன்பும் சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுக்காட்டி கண்டிப்பாக என்னால் 1,12,000 சப்ஸ்கிரைபர் எடுத்துருக்கவே முடியாது. ஆனாலும் நான் பெரிய வீடியோ போடாது என் தப்பு. ஷார்ட்ஸ் போட்டு சப்ஸ்கிரைபர் பிடிக்கணும், 1 லட்சம் அச்சீவ் பண்ணணும், சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும் அப்படின்னு அதே மைண்டில் இருந்தங்காட்டி நான் அதை நினைக்கவே இல்லை. அப்புறம் இடையில ஒரு அதர் கண்டென்ட் ஒன்று எடுத்து போட்டு ஸ்ட்ரைக் வாங்கியிருந்தேன். இப்போ தான் அந்த ஸ்ட்ரைக்கு 3 மாதம் ஸ்ட்ரைக்குனாங்க. எனக்கு 7 மாதம் இந்த ஸ்ட்ரைக்கோட தாக்கம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு யூடியூப் சம்பளம் வர காரணமான யூடியூப் மக்களே உங்களுக்கு கோடி நன்றி. இந்த சம்பளத்தை என்னை எடுக்க வச்சது சூர்யாவும் மூர்த்தியும், இவங்க 2 பேரும் தான் எனக்கு தெரியாதெல்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்னும் 2 விஷயம், என் பையனும் எனக்கு சில்வர் ப்ளே பட்டன் வாங்கறதுக்கு என்னோட பையன் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக ஒரு புள்ளி, ஒரு எழுத்து மாறாமல், ஒரு ஸ்பெல்லிங் மாறாமல் கரெக்டாக போட்டால் தான் அந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்க முடியும். 5 லட்சம் 3 லட்சம் ஃபாலோவர் வச்சிருக்கிறவங்களே சில்வர் ப்ளே பட்டன் வாங்குறது இல்லை. ஏன்னு கேட்டால் அதிலெல்லாம் அதோட எப்படி ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போனால் அந்த இன்டர்வியூ கரெக்டாக நம்ம அட்டன் பண்ணணும். ஒரு கேள்வி கூட, ஒரு பதில் கூட நம்ம தப்பாக எழுதக்கூடாது. அதே மாதிரி தான் அது ஒரு இது மாதிரி வருது. அந்த இதில் நம்மளோட பயோடேட்டாவை கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணி என் பையன் வாங்கி கொடுத்தான். மானிட்டைசிங் என் பையன் பண்ணி கொடுத்தான். ஆனால் இன்னும் தெரியாத ஜாயின் பட்டன் அது இதுன்னு என் தம்பி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தான். ஜாயின் பட்டன் அவன் ரெடி பண்ணி கொடுத்தான். அப்புறம் சில்வர் ப்ளே பட்டனுக்கு என் பையன் ரெடி பண்ணி கொடுத்தான். அப்புறம் பணம் எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி அந்த பேங்க்குக்கு போய் அந்த நம்பர் வாங்கிட்டு அந்த நம்பரை ஆட் பண்ணி கொடுத்தது சூர்யா. சின்ன மிஸ்டேக் வந்தப்போ எனக்கு தெரியாமல் நான் திணறும் போது எனக்கு சரி பண்ணி கொடுத்தது சூர்யா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யான்னு எனக்கு யூடியூப்பில் கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு. சூர்யா, மூர்த்தி, இன்னும் நிறைய இருக்காங்க. தேவி, கோமலா, நிறைய எனக்கு யூடியூப்பில் கிடைச்ச காட் இஸ் கிரேட்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு ரொம்ப உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு மூர்த்தியும் சூர்யாவும் எனக்கு பணம் எடுக்கிறதுக்கு அந்த பின்கோட் நம்பர்லாம் போட்டு எனக்கு உதவி பண்ணி கொடுத்தாங்க. பின்கோட் நம்பர்னால் அது ஒரு கோட் வேர்ட் நம்பர். நம்மளோட பேங்க் பாஸ்புக்கில் போய் நம்ம இந்த மாதிரி யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன், எனக்கு இந்த நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னமும் ஒரு நம்பர்னு சொன்னாங்க. அந்த நம்பர் கூட எனக்கு வாயில் வரல. அந்த நம்பர் வாங்கிட்டு கூகுள் ஆக்சன்ஸில் போய் அந்த நம்பர் கரெக்டாக நம்ம போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணால் ஓகே அப்படின்னு சொல்லி வரும். அது எனக்கு பண்ணி கொடுத்தது சூர்யா தான். சின்ன மிஸ்டேக்கு, எனக்கு வியூவர்ஸ் போகல, எனக்கு இந்த மாதிரி சேனலில் ஏதாவது காப்பிரைட்டிங் மூடு அது இதுன்னு வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மூர்த்திக்கும் சூர்யாவுக்கும் மாற்றி கேட்டு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துவேன். ஆனால் அவ்வளோக்கும் பொறுமையாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களால நான் என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதை பற்றி இன்னொரு வீடியோ நான் இன்னொரு பதிவு போடுறேன். நான் யூடியூப்பில் வாங்கின சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 9145 ரூபா,
சரிங்களா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு காரணம் ஒரு 100 காசு வந்தால் கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த காசை நீ என்ன பயன்படுத்தின, என்ன வாங்கின அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய மனசுக்குள்ளே நிறைய ஆசைகள், கற்பனைகள் இருந்துச்சு. நிறைய இல்லாதப்பட்டவங்களுக்கு, ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, ரோட்டில் வாழ்கிற மக்களுக்கு சீலை எடுத்து கொடுக்கணும், வேட்டு துண்டு எடுத்து கொடுக்கணும், சட்டை வாங்கி கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு படிக்க போகிற குழந்தைங்களுக்கு பேனா புக்கு வாங்கி கொடுக்கணும், நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கணும்னு நிறைய எண்ணம் சிந்தனைகள் இருந்துச்சு. ஆனால் என்னால் வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போக முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க, நீங்கள் பெரிய வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பொங்கல் முடிஞ்ச 2 வாரத்தில் எங்கள் அம்மா கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து கொஞ்சம் தலையில் பின்மண்டையில் அடிபட்டுருச்சு. அம்மாவை கூடவே இருந்து நான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை, எங்கேயுமே போக முடியல. போக கொஞ்சம் ரெக்கவரி ஆனாங்கன்னா நான் போயிடுவேன். அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி கண்டிப்பாக நான் அந்த வேலையை நினச்ச வேலையை நான் செய்ய விடக்கூடாது. யூடியூப்பில் வந்து பணம் என்னால் முழுசாக முடிஞ்சால் பயன்படுத்துவேன். இந்த மாத சம்பளத்தை வர மாத சம்பளத்தை ஏழை மக்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அன்னதானம் மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 10 கிலோ அரிசி, 5 கிலோ அரிசி, காய்கறி அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேன். அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தோம்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம எந்த உழைப்பும் போடாமல் இது காசு வந்ததில்லை. இதுலேயும் நிறைய மூளைக்கு செலவு இருக்குது. நிறைய என்ன மாதிரி வீடியோ போடணும், உட்காந்து யோசிக்கணும், தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு யோசிக்கணும், அப்புறம் எப்படி வீடியோ எடிட் பண்ணணும்னு யோசிக்கணும். நிறைய வேலை இருக்குது. வேலை இல்லாமலே எந்த ஒரு இதுவுமே ஈஸியாக நமக்கு கிடச்சிடாது. ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நேரம் பேசி உங்களை நான் கஷ்டப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப நாளாக இந்த வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த வாரம் 25ஆம் தேதி 26ஆம் தேதி நம்ம எனக்கு அக்கௌண்ட்டில் பணம் ஏறணுன்னே, பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறணுன்னே எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா. நான் இந்த கையால் எத்தனையோ காசு சம்பாதிக்கிறேன். இன்னமும் வாரமானால் நான் வேலைக்கு நான் ஒரு திருப்பூருங்க, எங்கள் ஊர் திருப்பூர். நான் ஒரு டெய்லரு. பார்த்தீங்கன்னா வாரம் 5000 ரூபா, குறைஞ்சது 5000 ரூபாய்க்கு தைப்பேன். நான் ஒரு சாம்பிள் டெய்லர். திருப்பூரில் நான் ஒரு ஓவர்லாக், பேட்லாக், சிங்கர் 3மே தைக்க தெரிஞ்ச ஒரு டெய்லர் நான். அந்த காசு நான் வாரம் பூரா நான் கஷ்டப்பட்டு வாங்கின அந்த 5000 காசு கூட எனக்கு பெருசாக தெரியல. எனக்கு அமெரிக்கா டாலர் வந்து 9200 வந்தது. ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கிடைச்ச மாதிரி, ஒரு பெரிய பங்களா கிடைச்ச மாதிரி, இன்னும் சொல்ல வார்த்தைகளே இல்லை. கிடைக்கக்கூடாது என்னமோ ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு கிடைச்ச மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. எவ்வளோ பேர் வந்து பாதியில் போனவங்க இருக்காங்க, அச்சீவ் பண்ண முடியாமல் வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளாலேயும் முடியும், நம்மளாலேயும் ஜெயிக்க முடியும், யூடியூப்பில் நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு துணையாக நின்றுது என்னோடய குடும்பம், என்னோடய பையன், என்னோடய வீட்டுக்காரரு, என்னோடய தம்பி, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது கரெக்டாக பண்ணு, ஆனால் யாருக்கிட்டையும் எந்த கெட்ட பேரும் வாங்கிக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப் நிறைய ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா சூர்யா, மூர்த்தி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. தேவி, அப்புறம் கோமலா, அப்புறம் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் சொல்லலாம். மரப்பிரியன் ஒரு சேனல் இருக்குது, அந்த அண்ணா. அப்புறம் ராஜுலு அப்பான்னு ஒரு அப்பா இருக்கார், மகளின் உயிரை விடுவார். அந்த மரப்பிரியன் அண்ணா தங்கச்சின்னு ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நிறைய யூடியூப்பில் நிறைய சொந்தங்கள் எனக்கு இப்போதைக்கு எனக்கு டக்குன்னு சொல்ல வாய் வரல. அப்புறம் நிறைய அபிராமி, அவங்க ஒரு யூடியூப்பில் மட்டும் எனக்கு கிடைச்ச சொந்தங்கள் மட்டும் ஆயிரக்கணக்கான பேர் கிடச்சிருக்காங்க. அதில் வந்து நான் லைவ் போட்டால் ரொம்ப பாசமாக அக்கா, தங்கச்சி, அண்ணா நிறைய பேர் எனக்கு கிடைச்சாங்க. அதில் என்ன சொல்கிறது, நமக்கு வந்து கூட பிறக்காட்டியும் நம்ம அவங்க வயத்தில் பிறக்காட்டியும் நம்ம கூட பிறந்த மாதிரி பாசம், கூட அவங்க பெத்த மாதிரி, அவங்க புள்ள மாதிரி நம்மளை பாவிக்கிற ஒரு பாசம் அந்த யூடியூப்பில் தான் எனக்கு கிடைச்சது. யூடியூப்க்கு தான் நான் கோடி நன்றி சொல்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய யூடியூப் பயணங்களை பற்றி நம்ம பேசலாம். இன்றைக்கி நான் பணம் எடுத்தது ஒரு வீடியோவாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சந்தோஷத்துக்கு காரணம் யூடியூப் மக்கள், நீங்கள் மட்டும்தான். யூடியூப் மக்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் கொடுக்கல, நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. இன்னமும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எனக்கு யூடியூப்பில் 4 வருஷ பயணம். ஏன் இதை 4 வருஷமாக நீ சம்பளம் எடுக்கலன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பெரிய கதை. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கதையாக சொல்கிறேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கதை சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் வீடியோ போகிறதுக்கு உண்டான காரணமே ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் எடுத்துட்டேன்னு சொல்லி யூடியூப் மக்கள் உங்ககிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. அதனால் யூடியூப் மக்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும், யூடியூப் ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்மையாக இருக்கணும். அதனால் இதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்னோடய சம்பளத்தில் 2 வேலை முக்கியமாக செஞ்சேன். அது என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசு வந்து அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நான் வேலைக்கு போகிறதில்ல, அம்மா உடம்பு சரியில்லைன்னா நான் வீட்டிலே இருக்கிற கடைக்கும் போகிறதில்ல. நான்
திருப்பூரில் ஒரு காய்கறி கடை ரன் பண்ணிட்டு இருக்கேன். நானும் என் தம்பியும் சேர்ந்து ரன் பண்ணி நடத்தி வந்துட்டு இருக்கிறோம். அந்த காய்கறி கடைக்கு என்னால் சரியாக போக முடியல. அம்மாவை பார்த்துட்டு நான் வீட்டிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை. சரி, இந்த காசில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்தேன். யூடியூப்பில் வந்த காசுக்கு ஒய்ஃபை வாங்கணும்னு ஒரு முடிவு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காசு கொஞ்சம். அப்புறம் ஒரு 75 கிலோ அரிசி மூட்டை வாங்கி போட்டேன். ஏன்னா நம்மளோட காசு, நம்மளோட உழைப்பில் நம்ம வாங்கி சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தான். என்ன சொல்கிறது, அது எனக்கு அந்த சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொடுத்தது இந்த யூடியூப் மக்கள் தான். எனக்கு அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தது யூடியூப் மக்கள் தான். அந்த யூடியூப் மக்கள் நான் என்றென்றுமே மறக்கவே மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நான் நிறையா இனிமேல் யூடியூப் பயணத்தை பற்றி, யூடியூப் பயணம் சொல்லி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி நம்பரில் போட்டுகிட்டே போகலாம். அந்தளவுக்கு நான் வந்து யூடியூப்பில் நிறைய எனக்கு அனுபவம் இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய யூடியூப்பில் அவங்க கூடலாம் நம்ம பழக்க வச்சுக்கிட்டா எப்படிலாம் முன்னேறலாம். வலைதளனாலே எல்லாருமே பயந்துக்கிறாங்க. நம்ம அவங்கவுங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க வலைதளத்துக்கு போனாலே நம்ம கெட்டு போயிடுவாங்க, நம்ம ஃபேமிலி பார்க்க மாட்டாங்க, அப்படிலாம் நிறைய ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு நிறைய பாடத்தையும் அனுபவத்தையும் கற்றுக் கொடுத்தது யூடியூப் நண்பா, உனக்கு கோடி கோடி நன்றி. என்னோட மனமார்ந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷம் மக்களே. மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். யூடியூப் மக்களே, இது உங்களுக்கு தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னை வாழ வைத்த யூடியூப் சொந்தங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் ஒரு வீடியோவில், தினம் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.